இந்த லாக்டவுன்ல எங்கெங்க ஆபீஸ்க்கு போறது? அதான் கவர்மெண்டே வீட்ல இருந்து வேலை பாருங்கன்னு சொல்லுதே. ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுவும் நல்லதுதானே? ஆமா ஆமா, ஆபீஸ்க்கே போகாதவ கோவிலுக்கு போக எப்படி சம்மதிப்பா? ஜேம்ஸ் பாண்ட் மருமக கனவை நிறைவேற்றுன்னு வீராப்பாவா வந்து நீ எப்படி நிறைவேற்றுன்னு நானும் பாக்குறேன். ஆமா, எதுக்கு நான் ஆபீஸ் போகணுமான்னு கேட்டீங்க? உனக்கு ஆபீஸ் போற வேலை இல்லைன்னா நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். கதைக்கு வந்தாச்சு. வீட்லயே இருங்க, வெளியில போகாதீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம சேஃப்டிக்காக தானே அவங்க சொல்றாங்க. ஆமா ஆமா, அத மறந்துட்டீங்களா? அத மறக்கல அகிலா. அகிலா, நானும் நம்ம சேஃப்டிக்காக தான் வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். விட மாட்டாரு போல இருக்கே. என்ன சொல்றீங்க? நாம கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கடவுளை கும்பிட்டு வர்றது பாதுகாப்பு தானே? ரொம்ப பாதுகாப்பு தான். என்னமா டிராமா பண்றாரு, சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஜேம்ஸ் பாண்ட் நல்லாவே நடிக்கிறாரு, நடிச்சு கொட்டுங்க. எங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களே? இல்ல, சிட்டில இருக்கிற கோவில்லாம் தான் லாக்ல இருக்கு. சிட்டியை தாண்டி கிராமத்துல இருக்கிற கோவில்லாம் ஓபன்ல தானே இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவசியம் கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா? அகிலா, சூழ்நிலை எனக்கும் புரியுது. ஆனா நேத்து திடீர்னு கோவிலுக்கு போற மாதிரி நான் கனவு கண்டேன். அடப்பாவி மனுஷா, என்ன மாதிரி விடுறாரு. மருமக கண்ட கனவை இவரு கண்ட கனவு மாதிரி இங்க வந்து ரீல் விட்டுட்டு இருக்காரு. நடக்கட்டும். கனவு வந்ததுல இருந்து கோவிலுக்கு போகணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அகிலா, கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன். அந்த மனசை பிடிச்சு கும்மு கும்மு கும்முன்னு குத்தணும். கனவு, கோவில், நிம்மதின்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆனா ஆனா இப்ப சிச்சுவேஷன் சரியில்லையேங்க. இந்த லாக்டவுன் முடியட்டும், அதுக்கப்புறமா போலாம். அடடா, அதான் கரெக்ட். அகிலான்னா அகிலா தான். சிட்டியை தாண்டி இருக்கிற நம்ம பரம்பரை கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற மாதிரி தான் நான் கனவு கண்ட அகிலா. அந்த கோவில்லாம் இப்போ ஓபன்ல தானே இருக்கும். லாக்டவுன் ரிலீஸ் ஆயிட்டா நீ பிஸி ஆயிடுவ. அப்புறம் கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்காது. அதனால இப்பவே போயிட்டு வந்துடலாம் அகிலா. விட மாட்டாரு போல இருக்கே. இவ என்ன சொல்லுவா? என்ன அகிலா யோசிக்கிறா? சரின்னு சொல்லிடுவாளோ? நம்ம பரம்பரை கோவில்ல குடும்பத்தோட சாமி கும்பிடுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அந்த கனவு நனவாகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ மாட்டேன்னு சொல்லிடாத அகிலா. அப்புறம் என் மனசு அத நினைச்சு ரொம்ப வேதனைப்படும். நல்ல பிரெயின் வாஷ் பண்றாரு. என்ன நடிப்பு, டிராமா கிங்கு. உங்க மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாதுங்க. இப்ப என்னங்க, உங்களுக்கு கோவிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, இப்பவே போலாம். அகிலா, அகிலாவையே பேசி பேசி கரைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அகிலா. நான் இப்பவே போய் ஆதி பார்வதியை ரெடியாக சொல்லிட்டு வரேன். நில்லுங்க. இப்ப என்ன? அவங்கள எதுக்காக ரெடியாக சொல்ல போறீங்க? அப்படி கேளு. நான் தான் சொன்னேன் அகிலா, குடும்பத்தோட சாமி கும்பிடுற மாதிரி கனவு கண்டேன்னு. அப்போ ஆதியும் பார்வதியும் நம்ம கூட வந்தா தானே குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும். அப்போ அவங்கள கூட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல.
அது போதும். செம்ம. என்ன அகிலா அது? அவங்க வந்தா என்ன? நீதான் பார்வதி கையால சாப்பிட்டியே, அப்புறம் ஏன் இப்போ வரமாட்டேன்னு சொல்ற? நீங்க கேட்டுட்டதுனால நான் சாப்பிட்டேன். அதுக்காக எல்லா விஷயத்திலயும் என்னால என்ன மாத்திக்க முடியாதுங்க. இதெல்லாம் என்னால முடியாது. அப்படி சொல்லு செல்ல குட்டி. உன்னை நான் கட்டாயப்படுத்தல அகிலா. நான் கண்ட கனவு என் மனசுல நிறைவேறாத ஆசையாவே இருக்கட்டும். என்ன பண்றது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இத பாருங்க, கோவிலுக்கு போகணும்னா நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். மத்தவங்க எல்லாம் எதுக்குங்க? வேணாம். அவ்வளவுதான். நாம 2 பேர் மட்டும் போனா அது குடும்பமா போன மாதிரி இருக்குமா அகிலா? எனக்காக, என் சந்தோஷத்துக்காக அவங்க கூட வரத்துக்கு நீ சம்மதிக்க மாட்டியா? பூச்சி பூச்சி மனசு மறுடுவளோ? என்ன அகிலா பதிலே காணோம்? உன் மௌனத்தை சம்மதம் எடுத்துக்கலாமா? எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். என்னால உங்க மனசுல எந்த கவலையும் வரக்கூடாது. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அகிலா, பார்வதி கூட கோவிலுக்கா? ரொம்ப சந்தோஷம் அகிலா. நான் இப்பவே போய் ஆதிய ரெடியாக சொல்லிட்டு வரேன். என்னாச்சு இந்த அகிலாக்கு? ஏன் அவ இப்படி மாறிட்டா? பார்வதி விஷயத்துல இவ்ளோ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு பார்வதி சமையல சாப்பிட மாட்டான்னு நினைச்சேன், சாப்பிட்டா. இன்னைக்கு பார்வதி கூட சேர்ந்து கோவிலுக்கு போக ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன், அதுவும் சரின்னு சொல்லிட்டா. இந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட் அகிலாக்கு அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டுதுன்னு தெரியலையே. எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது. மாமா, என்ன? சும்மா சொல்லக்கூடாது மாமா. நடிப்புல சும்மா பிச்சு உதறீங்க. ஆமா மாமா, நானே அசந்து போயிட்டேன். நம்ம பார்வதி அப்பா இருக்காரு, அவர் என்ன நடிக்கிறாரு? அவரெல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்களே. இந்த வருஷம் குடும்ப விருதுகள் உங்களுக்கு தான் மாமா. என்ன உளர்ற? நான் உளரல மாமா, கண்ணால பார்த்து காதால கேட்டு உண்மைதானே சொல்றேன். நானும் அகிலாவும் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தத வெளியே மறைஞ்சு நின்னு ஒட்டு கட்டுக்கிட்டு இருந்தியா? ஐய, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாராவது ஒட்டுலாம் கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்கல மாமா. நான் அந்த பக்கமா போகும்போது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்தது. அதே மாதிரி காத்து வாக்குல நீ செய்யற மொத்த வேலையும் அகிலாவுக்கு தெரியும் போது நீ இந்த வீட்டை விட்டு பறக்க போற. ஜாக்கிரதை. என்ன மாமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் இப்ப என்ன அப்படி கேட்க கூடாதுன்னு கேட்டுட்டேன். புருஷன் பொண்டாட்டி பேசுறது இப்படி விட்டு கேக்குறியே, இது உனக்கு அசிங்கமா தெரியல? அப்படியா? அப்படின்னா குடும்பத்தோட கோவிலுக்கு போற மாதிரி கனவு வந்ததா அகிலா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டே போய் சொன்னீங்களே, அது மட்டும் ரொம்ப அழகா இருந்ததா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க அருமை மருமக கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அது கூட காத்து வாக்குல வந்து என் காதுல விழுந்துச்சு மாமா. நான் கூட பார்வதி விஷயத்துல அக்கா இறங்கி வர மாட்டாங்களே,
எப்படி அவ சமைச்ச சாப்பாட்ட அவங்க சாப்பிட்டாங்கன்னு மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா நீங்க தானே. சூப்பர் மாமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மாமா. முன்னாடி எல்லாம் அக்கா என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே தட்டாம கேப்பீங்களே, இப்ப என்ன மாமா நீங்க என்ன சொன்னாலும் அக்கா கேக்குறாங்க? ஒண்ணும் புரியலையே. ஏ மாமா, அக்காவுக்கு ஏதாவது சொக்கப்பொடி போட்டீங்களா? வனஜா, நீ ரொம்ப ஓவரா போற. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வேணாம் மாமா, 1000 என்ன 5000 கூட இருக்கட்டும், என்கிட்ட சொல்ல வேணாம். உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? நான் போறேன். மாமா, என்ன மாமா ஒரு 2 நிமிஷம் கூட நிக்காம இப்படி ஓடுறீங்க? ஓ, உங்க அன்பு மருமகளை கோவிலுக்கு ரெடியாக சொல்றதுக்காக ஓடுறீங்க அதானே? கரெக்ட் கரெக்ட். அப்புறம் ஏமா மன்னிக்கிறீங்க? போங்க போங்க, சீக்கிரம் போய் சொல்லுங்க, 2 பேரும் ரெடியா சொல்லுங்க. ஆனா அவங்க தான் வரப்போறது இல்லையே. ஆமா மாமா, நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க தான் கோவிலுக்கு வரப்போறது இல்லையே. பார்வதி வரலான்னு அகிலாவே சம்மதிச்சாச்சு. இனி உன்னால என்ன பண்ண முடியும்? என்னாலயா மாமா? என்னாலயா? ஏதாவது பண்ணுவேன் மாமா, வெயிட் பண்ணி பாருங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னால எதுவும் பண்ண முடியாது. பார்வதி இன்னைக்கு எங்க கூட கோவிலுக்கு வரதான் போறா. என்ன மாமா இப்படி குழந்தை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ கனவு பலிக்காது மாமா, நான் பலிக்க விடவும் மாட்டேன். என் மருமகளோட கனவை நிறைவேற்றி காமிக்கிற. உன்னால முடிஞ்சா நீ தடுத்து நிறுத்து. இந்த புள்ள பூச்சிக்கு கொடுக்கு கொஞ்சம் பெருசாதான் வளர்ந்துருக்கு. என்கிட்டயே சவால் விட்டுட்டு போது, என்ன பண்ணலாம்? மருமகளே, நான் உன்னை கிச்சன்ல தேடிட்டு வரேன். நீ எங்க போயிட்டு வர? தம்பிக்கு பாயசம் கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு கிளம்பு. எங்க மாமா? என்ன மருமகளே இப்படி கேக்குற? உன் கனவை நினைவாக்கி கற்றன்னு மாமா சொன்னத மறந்துட்டியா? நீ, நான், அகிலா, ஆதி எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போறோம். உண்மையவா மாமா சொல்றீங்க? இதனால் நம்பவே முடியலையே. நம்பு மருமகளே, அகிலா விஷயத்துல இனிமே இது மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் நடத்தி காட்டுறேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உண்மையிலேயே அம்மா கோவிலுக்கு வர சம்மதிச்சிட்டாங்களா? நீ ஏன் மருமகளே இப்படி நம்பிக்கை இல்லாம கேக்குற? அகிலா விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொல்லுவேனா? அகிலா கோவிலுக்கு வரதுக்கு சம்மதம் சொல்லியாச்சு. நீயும் அதையும் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. மாமா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மா கிட்ட நானும் கோவிலுக்கு வரேன்னு சொன்னீங்களா? இத பாரு, உன் மாமியார் விஷயத்துல உனக்கு இவ்வளவு சந்தேகம் வரக்கூடாது மருமகளே. பார்வதி நம்ம கூட கோவிலுக்கு வரா, நாம குடும்பத்தோட கோவிலுக்கு போறோம்னு அகிலா கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா சொல்லிட்டேன். அகிலாவும் அதுக்கு சம்மதம் சொல்லியாச்சு. மாமா, உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்ல அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதான்னு எனக்கு தெரியல மாமா. என்ன மருமகளே இது? சந்தோஷமான நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கூட என்னையும் மாமாவையும் கோவிலுக்கு வர சம்மதிச்சாங்களே, இதுவே எனக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரிதான். கூடிய சீக்கிரம் அகிலா உன்னை மருமகளா ஏத்துக்குவா. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. சரி, நீ சீக்கிரம் போய் ரெடியாக. ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவனை கூட ரெடியாக சொல்லு, சரியா? சரிங்க மாமா. கடவுளே, அகிலாவனா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது தப்புதான். ஆனா நல்ல நோக்கத்தோட செய்யற தப்பு கூட சரியானதுதான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நானும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடிய நீதான் துணை இருக்கணும்.
அகிலா கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா போல இருக்கே. விடக்கூடாது. எதையாவது சொல்லி மனசை கலைச்சு போகிடாம பண்ணிடணும். ஜேம்ஸ் பாண்ட் சவாலை விட்டுட்டு போறாரு. அக்கா, கோவிலுக்கு கிளம்புறீங்களாக்கா? நான் கோவிலுக்கு தான் போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, ஒட்டுதான் கேட்டேன்னு சொன்னா இவகிட்ட மாட்டிக்குவோம். அப்புறம் நாம நினைச்சது நடக்காதே. எப்படி சமாளிக்கிறது? என்ன பதில காணோம்? வெளியில நின்னு ஒட்டு கேட்டியா? ஐயோ, நான் எங்க ஒட்டுலாம் கேட்க போறேன். மாமா தான் குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. அப்போ மாமா சொன்னதுல நம்பிக்கை இல்லையா உனக்கு? எதுக்கு திரும்ப வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க? மாமா மேல நம்பிக்கை இல்லாமலாம் விசாரிக்கலக்கா. ஆனா நீங்க பார்வதி கூட சேர்ந்து கோவிலுக்கு போறீங்கன்னு சொன்னதும் அததான் என்னால நம்ப முடியல. அதான் வந்து உங்ககிட்டயே கேட்டேன்க்கா. உன் மாமாக்காக தான் சம்மதிச்சேன். அப்படின்னா பார்வதி சமையல் நீங்க சாப்பிட்டீங்களே, அது கூட மாமாக்காக தானாக்கா? உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அக்கா, இப்ப உங்க மாற்றத்துக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ, கோச்சுக்காதீங்கக்கா. நான் அப்படிலாம் எதுவும் கேட்கல. பார்வதி விஷயத்துல நீங்க இப்படி இறங்கி போறது கொஞ்சம் நல்லா இல்லக்கா. என்ன இருந்தாலும் ஆதிக்கடவுள் பரம்பரை, கௌரவம், அந்தஸ்து. நிறுத்து. பரம்பரை, அந்தஸ்து, கௌரவத்தை பத்தி நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்லலக்கா, நீங்க தான் இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. நான் தான் சொன்னேன்ல, உன் மாமாவுக்காக தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம். இத பாரு, கோவிலுக்கு வரதா இருந்தா ரெடி ஆகி கிளம்பி வா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீங்களும் மாமாவும் மட்டும் கோவிலுக்கு போறதா இருந்தா நானே உங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா உங்க கூட கிளம்பி வந்திருப்பேன். ஆனா இப்போ பார்வதி கூடலாம் நான் வரலக்கா. அப்ப நீ கிளம்பு, நான் ரெடி ஆகணும். நான் இவ்வளவு சொல்றேன், அப்பவும் கிளம்பி போறதுலயே குறியா இருக்கா. இதுக்கு மேல இவளை நிறுத்த முடியாதோ? வேற என்ன சொல்றது இவகிட்ட? இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்க? போ. மாமா, என்ன பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல? ஆமா மாமா. இந்த நிமிஷம் இந்த உலகத்துல என்ன விட வேற யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. நான் அப்படியே ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். அப்படியா? உன்னோட இந்த சந்தோஷத்துக்கு நான் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணத்தை நான் சொன்னா என்ன விட நீங்க இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவீங்க. முதல்ல நீ காரணம் என்னன்னு சொல்லு, அப்புறம் சந்தோஷப்படுறேன்னு பார்க்கலாம். நீங்க, நான், அம்மா, மாமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போற மாதிரி நான் கனவு கண்டேன் மாமா. கனவு கண்டதுக்கே உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? சரி, தூங்கும் போது தானே கனவு வரும். நீ என்ன நடந்துகிட்டே கனவு கண்டியா? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. நம்ம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போற மாதிரி நான் நைட்டு தூங்கும் போதுதான் கனவு கண்டேன். நைட்டு நீ கண்ட கனவை காலையில எந்திரிச்சதும் என்கிட்ட சொல்லாம இப்போ திடீர்னு வந்து இவ்வளவு சந்தோஷமா சொல்ற, என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ மாமா, என்ன முழுசா சொல்ல விடுங்க. நான் சொல்றத முழுசா கேளுங்க. சரி சொல்லு. நான் நைட்டு கண்ட கனவை காலையில மாமா கிட்ட சொன்னேன். அவர் உடனே, உன்னோட கனவை நிறைவேற்றி காட்டுறது என்னோட பொறுப்பு மருமகளே. இன்னைக்கே நம்ம எல்லாருமே நீ கண்ட கனவு மாதிரி ஒன்னா கோவிலுக்கு போறோம். நான் இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன்னு அம்மா கிட்ட பேசி கிளம்பிட்டாரு. நான் வேண்டாம், பிரச்சனை ஆயிட போதுன்னு சொல்லி பயந்துட்டேன். ஆனா அவர் எனக்கு தைரியம் சொல்லி அம்மாவை பார்க்க மாடிக்கு போயிட்டாரு.
என்ன நடக்க போகுதுன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் மாமா. ஆனா அவரை என்ன சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சாருன்னே தெரியல. அவர் என்கிட்ட வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போக அம்மா சம்மதிச்சிட்டாங்க, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னாரு மாமா.